Please subscribe Sadhguru Sai Creations. ஒரு புதுமையான உணர்வுகள் நம்ம மனசில் ஒரு சந்தோஷமான உணர்வுகள் வர்றதுக்கு ரொம்ப அந்த ஸ்மெல் எடுக்க சொன்னேங்கிறதுக்காக போட்டு போட்டு எடுத்துகிட்டே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுடைய சூக்ஷ்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா அடைப்புகளும் இன்ஸ்டண்ட்டாக கிளியர் ஆகும். ஒரு கடமைக்குன்னு ஒரு வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப லவ் பண்ணி ஒரு வேலையை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த லவ் எனர்ஜியை இது கிரியேட் பண்ணி தருவது. மைண்டில் பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு வேலையும் டக்குன்னு செய்ய மாட்டாங்க. அந்த மனசோர்வுக்கு இங்கே மெடிசன் என்ன அப்படின்னா அந்த சூக்ஷ்மத்தன்மை தான் மெடிசனே. சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். இந்த இயற்கை நமக்கு ரொம்ப அற்புதமான வளங்களை கொடுத்துருக்கு. அதில் முக்கியமான வளம் அப்படிங்கிறது பூக்கள் தான். ஏன்னா இந்த பூக்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலையும் பெரும் பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். அது நம்மளுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்மளுடைய உறவுகள் ரீதியாகவும் பூக்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பூக்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது சிலது இருக்குது. ஆனால் கிடைக்காத அரிதான பூக்கள்னும் நிறைய பூக்கள் இருக்குது இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட பூக்களில் ஒன்று தான் நம்மளுடைய பேக் ஃப்ளவர் ரெமிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் மருத்துவத்தில் வரக்கூடிய பூ. அதுக்கு பேர் ராக் ரோஸ் அப்படின்னு பேர். எதனால் இந்த ராக் ரோஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நமக்கு நல்ல விதமாக கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய பிரெயின் எனர்ஜியை விட ஹார்ட் எனர்ஜி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகணும். அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, அதாவது மனசளவில் சோர்வில்லாமல் இருக்கிறதுக்கு, ஒரு புதுமையான உணர்வுகள் நம்ம மனசில் ஒரு சந்தோஷமான உணர்வுகள் வர்றதுக்கு, எந்த ஒரு வேலையிலையுமே ஒரு ஆர்வத்தோடையும் நிம்மதியோடவும் சந்தோஷத்தோடவும் செய்கிறதுக்கு, இன்னொன்று பல வழிகள் ஓப்பன் ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ராக் ரோஸ் அப்படிங்கிற பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளுடைய ஹோமியோபதி கடைகளில் கிடைக்குது. இதோட யூசேஜ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ட்ராப்பு. ஆனால் இது கான்சென்ட்ரேட் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் தயவு செய்து அதை வாங்காதீங்க. ஏன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஹார்மாக இருக்கும். அந்த வாசனை நமக்கு ரொம்ப நெடி கொடுக்கும். அப்போ டைல்யூட்டட் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்குது. அதுலேயே நீங்கள் ஹோமியோபதியில் ராக் ரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதில் வாங்கிட்டு ஒரு 2 ட்ராப்ஸை உங்கள் கையில் போட்டு என்ன பண்ணுங்கன்னா நல்லா ரப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் மட்டும் லைட்டாக எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப அந்த ஸ்மெல் எடுக்க சொன்னேங்கிறதுக்காக போட்டு போட்டு எடுத்துகிட்டே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரே தடவை தான் அந்த ஸ்மெல் உங்களுக்குள்ளே வாசனை உள்ளுக்குள்ளே போகும்போது உங்களுடைய சூக்ஷ்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா அடைப்புகளும் இன்ஸ்டண்ட்டாக கிளியர் ஆகும். அதே மாதிரி நிறையா ஆங்ஸைட்டி இருக்கும், இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு மணி ஃப்ளோவே இல்லை, நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி என்ன ஆகும்னா உங்கள் மனசோர்வு அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த மனசோர்வுக்கு இங்கே மெடிசன் என்ன அப்படின்னா அந்த சூக்ஷ்மத்தன்மை தான் மெடிசனே. அதனால் இந்த ராக் ரோஸ் அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஹார்ட் எனர்ஜி ஓப்பன் ஆகும். ஸோ ஹார்ட் எனர்ஜி ஓப்பன் ஆகும்போது உங்கள் பிரெயினில் இருந்து வர சிக்னல்ஸு உங்களுடைய ஹார்ட்டு ப்ளஸ் அதர் ஆர்கன்ஸு ப்ளஸ் உங்கள் மைண்டு உங்கள் கான்ஷியஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுடைய ஆரா தேஜஸ் ஆகும், சக்ராஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ பண்ணக்கூடியது என்னமோ ஒரு வேலை தான், ஆனால் அதுக்கு பின்னாடி இத்தனை வேலை நடக்கும் அதில். அதனால ராக் ரோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பூக்களுடைய எசன்ஸை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பயன்படுத்துங்க. அது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். தென் உங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்கள் தொழிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பவுண்ட்ரிஸை அதிகப்படுத்தும். ஏன்னா ஒரு கடமைக்குன்னு ஒரு வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப லவ் பண்ணி ஒரு வேலையை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த லவ் எனர்ஜியை இது கிரியேட் பண்ணி தருவது இந்த ராக் ரோஸ் அப்படிங்கிறது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்ல அமைதியான மனநிலையை அது கொடுத்துரும். ஏன்னா எப்போவுமே ஒரு படபடப்பாக இருக்கிறாங்க, எதை செய்யும் போதும் இது சரியாகவே வராது அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸோடவே நம்ம ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் இந்த ராக் ரோஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ்
குறைஞ்சிரும். இன்னொன்று நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா கமிட்மெண்ட்ஸ்னால உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடும். அப்போது நினைவுகள் என்ன செய்யும்னா உங்களுக்கு இருக்கிற வேலைகள், நீங்கள் யார் யாருக்கு பதில் சொல்லணும், அடுத்தடுத்த நாட்களை எப்படி கடத்தணும் அப்படிங்கிற அந்த நினைப்புனாலேயே உங்களுக்கு வந்து மனசோர்வு, இன்னொன்று டயர்ட்னஸ்ஸு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபார்ம் ஆகிடும். அப்போது இந்த ராக் ரோஸ் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு ஹீலிங் நல்லா கொடுக்கும். அந்த ஹீலிங் கொடுக்கும்போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இன்னொன்று குழப்பமான மனநிலை இருக்கிறதும், மைண்டில் பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு வேலையும் டக்குன்னு செய்ய மாட்டாங்க. இன்னொன்று ஞாபகத்துக்கு டக்குன்னு வராது. சிலர் பார்த்திங்கன்னா ரியலாகவே மெமரி பவர் கம்மியாக இருக்கிறதுங்கிறது வேறேங்க. ஆனால் நல்லா ஆக்டிவில் இருக்கிறவங்க சூழ்நிலை காரணமாக எப்படி இருப்பாங்கன்னா எதையுமே வேலை செய்ய முடியாமல் இருப்பாங்க. குழப்பமான மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. இது அதுன்னு பல விஷயங்களை மைண்டில் போட்டு உருட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ அதுதான் ஒரு மாதிரி கிளட்டர் மைண்டாகவே இருக்கும். ஸோ அந்த மைண்டை காம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ராக் ரோஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, ஆல்வேஸ் நம்ம கமிட்டடாகவே இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, அப்படியே ஒரு விஷயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே இந்த ராக் ரோஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.